ஐஸ்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? சும்மா அப்படியே சக்கரை மாதிரி கர 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 கரன்னு இருக்கணும். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? செம்மையா ஃபீல் பண்றோம். உண்மையிலே சொல்றேன், இப்போ கூட எனக்கு எவரெஸ்ட் போக வேண்டிய வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா எவரெஸ்ட் ஏற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜீன்ஸ்லாம் நிறைய போட்டிருந்ததுனால ஒரு மாதிரி சுத்தம் போச்சு, போச்சு. பின்னாடி பாருங்க, பொறுமையா நடந்து போய்கிட்டு இரு. கழுதையோ குதிரையா? கழுதையோ குதிரையா? குதிரை கண்ணு, கழுதைக்கு குதிரைக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல. அட பக்கத்துல போயேன். அது அப்படியே நட நட நட. இங்கே பாருங்க, குதிரை மேய்க்கிறவர் போறாருங்க. ஏங்க குதிரை என்ன விலைங்க? ஏங்க குதிரை என்ன விலைங்க? ஐயோ 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 அல்ல அல்ல அல்ல. குதிரையே வலிக்கிட்டு விழுவுது. பாவம், ஒரு குதிரை வலிக்கிட்டே கீழே போய் விழுவுது. பாவம், ஒரு குதிரை வலிக்கிக்கிட்டு கீழே விழுந்து அங்கே போகுது. பிளாக் ஐஸ் ரோட்டில். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வலிக்கி விட்டு விழுந்துடாதீங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு குதிரை வலிக்கி விட்டு அப்படியே விழுந்து அந்த லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த குதிரை அங்கே தனியாக போகுது பாருங்க, ஒரு குதிரை லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. இது பாருங்க, இது கீரலாம் தெரியுது பாருங்க. குதிரை வலிக்கி 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 அந்த லாஸ்ட்ல விழுந்து எழுந்துச்சு போகுது. இது வந்து பிளாக் ஐஸ். இந்த இடம் ரோட்டில் வந்து அப்படியே ஐஸ் உறைஞ்ச நிலையில் இருக்கு பாருங்க. எல்லாம் வழுக்குது பாருங்க. நிறைய பேர் இந்த இடத்துல உழுவுறாங்க. இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நிறைய பேர் உழுவுறத பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர். நம்மனாச்சும் சொட்டர் போட்டிருக்கோம், குதிரை சொட்டரா போட்டிருக்குது. எங்க டாக்டர் சொல்றாங்க குதிரை சொட்டர் போட்டிருக்குதான்னு. வலிக்கு விட்டு விளையாடுறது ஆர்மிக்காரங்க தான் என்ன திட்டுவாங்க. தாத்தா போவாதீங்க அவசரப்பட்டு. ஒண்ணு இல்ல போனுக்கு எதுவும் ஆகல. ஐயோ, போனுக்கு எதுவும் ஆகல. ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸைட்டடா இருந்தாலும் ஒரு அளவா இருக்கணும். என்னைய விட நீங்க தான் இருக்கீங்க. எக்ஸைட்டடா இருந்தாலும் ஒரு அளவா இருக்கணும். தாத்தா உள்ள போயிட போதா? நானா உள்ள போனா நீட்ட எடுத்து வெளியே வர வேண்டியதான்.
இந்த சீனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கூட எனக்கு குளிரவே இல்லையா. அது என்னன்னு தெரியல பாருங்க, கை கூட வெறுங்கையாக தான் இருக்கு. அப்படியே ஐஸை அள்ளுறேன், தெளிக்கிறேன், உருள்றேன், பிறல்றேன். ஏன்னா மனுஷனுக்குள்ளார ஒரு வெறி இருக்கணுங்க. நம்ம அதை பார்க்கணும், செய்யணும், சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணுங்க. அப்போ தான் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு அந்த கஷ்டங்கிறதெல்லாம் கிட்டத்தில் நெருங்காது. ஆண்டவன் அப்படியே நம்மளை கை தூக்கி விடுவான் பாருங்க, எதை வேணாலும் சாதிக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், இப்போ கூட எனக்கு எவரெஸ்ட்டு போக வேண்டிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக எவரெஸ்ட் ஏற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓ வேற லெவலு பாருங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லை, சும்மா ஒரு எத்தா இங்க 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 போல. எத்தா இங்க வாங்க. ஆனால் இதில் கண்டிப்பாக ஏற முடியாது, இங்க 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 இருந்து கெட்டியாக இருக்கு. இருந்தாலும் நடந்து ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க, அங்க இருந்து வாங்க. அந்த இடத்துக்கு நான் போகணும்ல. பள்ளமா இருக்க இடத்துல கால வைங்க. போதும், ரொம்ப ஏறாதீங்க. இங்க 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 போகலாமான்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ம் இதான் எனக்கு பிரேக்கு. வேற மாதிரி வலிக்குச்சா? ஐஸா இருக்கு, வரேன். ஐஸா இருக்கு. மட்டும் கிடையாது, ம் அப்படியே ஸ்லோ மோஷன் பண்ணுறது. ஓகே, அப்படியே அது வரைக்கும் போகலாமா? வேணாம். நீ அப்படியே பேக் எடுத்துட்டு வந்து. ஓ வேணாம். போகிறத வீடியோ எடு. ஓகே, ஜீன்ஸ்லாம் நிறைய போட்டுருந்ததுனால ஒரு மாதிரி. எதுக்கு நார வேலை பாக்குறீங்க? ஒரு சம்பவம் பண்ணியாச்சு. ஓகே, பெரிய அளவில் இல்லை. அப்பா, அவங்களால திருத்த முடியாது. ஆக்சுவலாக கொண்டையில் ரைடுங்கிறது இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. பாருங்க, அந்த ரோப் கார்லாம் வரும் போகும் பாருங்க. அதில் ஒரு ரோப் கார் இப்போ கீழே இறங்குது பாருங்க. பாருங்க, அந்த இடத்துல இறங்குது பாருங்க, ரோப் கார் கீழே இறங்குது பாருங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இன்னொரு ரோப் கார் மேலே போகுது பாருங்க. ஓகே, இது வந்து 2 ஸ்டெப்பாக போகும். ஏசியாவிலே இது வந்து லாங்கஸ்ட் ரோப் காரு. இங்கேருந்து 2 ஸ்டெப்பு போவோம். இங்கேருந்து ஒரு மலைக்கு ஒரு ஸ்டெப்பு போகும் பாருங்கள். 3வது கார் போகுது.
ஒரு மலைக்கு ஒரு ஸ்டெப்பு போவோம், 4வது மலைக்கு ஒரு ஸ்டெப்பு போவோம். ஓகே பாருங்கள், அடுத்த ஒன்று வந்து இறங்குது பாருங்கள். அப்பா எல்லாமே வேறு லெவலு. கீழெல்லாம் ஐஸு தாங்க. இது வந்து பிளாக் ஐஸு, தார் ரோட்டில் உள்ளது. இதில் காலை வச்சிங்கன்னா வலிக்கிட்டு விழுந்துருவீங்க. செம்மையாக இருக்கு. கிடு 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 ஓட்டு 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 ஓடு. இறக்கத்தில் ஓட்டினோம்னா வலிக்கிட்டு விழுந்துருவோம். சுத்தாமட்டை போச்சே, ஐயாஞ்சூது போச்சு. பின்னாடி பாருங்கோ பாருங்கோ, தெரியுது ஏதாவது? இப்போ காய்மானே தெரியாது. தெரியுது. அப்பா வேற லெவல் வேற லெவல். இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க, ஐஸ் இங்க பாருங்க இங்க பாருங்க. அப்பா 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 அப்பா. அள்ளி காட்டுங்க அத கையில. அத அள்ளி ஜூம் பண்ணி காட்டுங்க. நம்ப மாட்டாங்க தமிழ் மக்கள். போதும் போதும். இங்க பாருங்க ஐஸ் வேற லெவலு. இங்க காட்டுங்க கேமரா. பாருங்க ஐஸ் இங்க பாருங்க மேல. இங்க பாருங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? செம்மையா ஃபீல் பண்றோம். வேற லெவல். பாருங்க இதெல்லாம் கட்டி கட்டியா இருக்குது. கருப்பு ஐஸ். இதெல்லாம் ஒரு ஐஸா? அம்மாடி உடனே இல்ல, அம்மாவும் கட்டியா இருக்குது. தூக்கி மேல போடுங்க. தூக்கி மேல போடு. பராங்கல் மாதிரி இருக்குதுங்க ஐஸு. ஐஸ்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? சும்மா அப்படியே சக்கரை மாதிரி கர 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 கரன்னு இருக்குது. வலிக்கு விட்டு விளையாடுறது செம்மையான ஒரு இடம். ஆர்மிக்காரங்க தான் இன்னும் திட்டுவாங்க. தாத்தா போவாதீங்க அவசரப்பட்டு. ஒண்ணு இல்ல போனுக்கு எதுவும் ஆகல. ஐயோ போனுக்கு எதுவும் ஆகல. ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸைட்டடா இருந்தாலும் ஒரு அளவா இருக்கணும். என்னைய விட நீங்க தான் இருக்கீங்க. எக்ஸைட்டடா இருந்தாலும் ஒரு அளவா இருக்கணும். தாத்தா உள்ள போயிட போகுது. நானா உள்ள போனா நீட் அடிச்சு வெளியே வர வேண்டியதுதான். உண்மையிலே ஐஸ் மேல நடக்கிறேங்க. இங்க வந்து பாருங்க, கீழே தண்ணி உறைஞ்சு வருதுங்க. இங்க பாருங்க, செம்மையா ஐஸ் உறைஞ்சு தண்ணியா போயிட்டு இருக்கு. இருங்க வரேன், பொறுமையா வரேன். ஐஸ் உறைஞ்சு தண்ணியா போய்கிட்டு இருக்கு. அது படி காட்டு, அது காட்டா இருக்கு. உறைஞ்சி போறது. இருங்க இங்கெல்லாம் ஓட்ட விட மாட்டேங்குது. தாத்தா ஓடாது, பயப்படாத. இதெல்லாம் செம்ம கெட்டியா இருக்கு. அந்த ஒரு இலை பிச்சுட்டு வாங்க. இங்க இருங்க, இங்க இருக்கு அந்த இலை பிச்சுட்டு வாங்க. சவுண்ட் கேக்குது பாரு. ஐஸ் வராது. அங்க பாருங்க, அந்த இடத்துல இருந்து வரும் போல. அங்க இருந்து அப்படியே வலிஞ்சு வரும். வரதெல்லாம் அப்படியே ஐஸா நிக்குது. ஆனா இதுல ஏறணும்னு ட்ரை பண்ணோம்னா இந்த ஐஸ் அப்படியே ஊசியா இருக்கு. காமிங்க பாருங்க. சவுண்ட் கேக்குதா? டேய் ஊசியா இருக்குங்க. ஐயோ கிறிஸ்டல் கிறிஸ்டல். அப்படியே ஊசியா இருக்கு.
கைக்கு வரமாட்டேங்குது, எதுலையாவது அல்லாம. அப்பா கையை விட்டோம்னா கிழிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு இலையை பிச்சுட்டு வாங்க. இது வந்து என்ன மரம் தெரியுமா? கிறிஸ்துமஸ் மரம். நல்ல ஐஸ் பிரதேசங்கள்ல இருக்கும் கிறிஸ்துமஸ் ட்ரீ. நீங்க ஒரு வாட்டி வலிக்கு விட்டீங்க, நாங்க ஒரு வாட்டி வலிக்கு விட்டேன். வலிக்கு விடுறதா? இடத்துல எப்படி வலிக்கு விடுறது? வேணும்னா ஒரு பரண்டுற ஒரே ஒரு ஆசை, ஒரு பரண்டலாம். அங்க போய் பரலுங்க. பாரு எல்லாம் ஐஸாவே இருக்குது. ஒரே ஒரு பரண்டலாமா? அந்த ஐஸ்ல போய் பரட்டுங்கப்பா. அந்த ஐஸ்ல எல்லாம் பாக்குறேன். எதுனா பேசுங்க. வண்டி வருங்க, வண்டி போடுங்க. பரண்டாம ஒரே ஒரு பரண்டு ஐஸ்ல படுத்து ஹாயா ஒரு தூக்கம் போட்டு பார்க்கலாமா? வெறும் கையோடனா இருக்கான். ஆனால் வெறும் கால வெறும் உடம்புலாம் முடியாது கண்டிப்பா. ஆஹா என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. ஓகே, ஐஸ் மேல இருந்து கொட்டுது. ஐஸ்ல ஒரு குட்டிக்காரனுங்க. இருங்க இப்ப சொல்லுங்க. மேல இருந்து ஸ்னோ வருது, ஸ்னோ. ஆஹா மேல இருந்து எந்திரச்சு நில்லுங்க, ஏஞ்சி நில்லுங்க. செம்மையா இருக்கு. பாருங்க ஒரே ஒரு குட்டிக்காரனை மட்டும் போடுறேங்க. பாருங்க வாழ்நாளில் ஒரு பெரிய ஆசை தீர்ந்துருச்சு.